வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ட்ரெயின்குள்ளே தான் இருக்கோம். நான் போகிற ட்ரெயின் வந்து குத்தூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் போகுது. திருப்பதி எக்ஸ்பிரஸ் டெய்லி இருக்கு. இந்த ரயில் போகிற வழியில் ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குது. அது என்னென்னா நல்ல மலை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து ஆந்திர பிரதேசத்தில் ஒரு 5 மாவட்டத்தை கவர் பண்ணுது. 5 மாவட்டத்தை வந்து அந்த அளவுக்கு இது நீண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 சதுர கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதனால் இப்போ அந்த மலையை தாண்டி தான் இந்த ட்ரெயின் போகும். இது வந்து அந்த சுரங்கப்பாதை வழியாக போகும். இந்த சுரங்கப்பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 சுரங்கப்பாதை இருக்குது. 2 சுரங்கப்பாதையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து அந்த சுரங்கப்பாதை வழி தான் போகும். அந்த சுரங்கப்பாதையை நான் காமிக்கிறேன். டைம் போகிறதுனால அந்த சுரங்கத்தை அந்த அளவுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல, கவர் ஆகுமான்னு. இருந்தாலும் நான் கவர் பண்ணுறேன். இன்னொரு 5 கிலோமீட்டரில் அந்த சுரங்கப்பாதைன்றது வரும். தொடர் தான் திருப்பதி வரைக்கும் நின்றுருக்கு. இங்கே ஸ்டார்ட் ஆகி திருப்பதி வரைக்குமே இருக்குது. சித்தூர் மாவட்டத்திலேருந்து இங்கே வரைக்குமே, நந்தியால் மாவட்டம் வரைக்குமே இந்த மலைத்தொடர் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஷனில் குரங்குலாம் இருக்குது. இது ஒரு காட்டு பகுதியில் இருக்குது. இதான் இதுக்கு அடுத்து போனால் ஃபுல்லாக மலை தான். அதனால் குரங்கள் இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் இங்கே ஃபுல்லாக காடு தான், மலைப்பகுதி. திகுமேட்டா இந்த ஊர் பேர். குரங்கள் அதிகமாக இருக்குமா. ரயிலுக்குள்ளே ஏறியுமே பேசஞ்சர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுமா. அந்த அளவுக்கு குரங்கள் அதிகமாக இருக்குமா. இன்றைக்கி குரங்களை காணோம். ட்ரெயினை பற்றியே போட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கும் ரயிலில். இப்போ நம்ம அதோடைய சுரங்கத்தோடைய இடத்துக்கு நெருங்கிட்டோம். இப்போ மலைக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இருட்டில் ஒன்றும் தெரியல, ஃபுல்லாக மலை தான், காடு, அடர்ந்த காடு. அடுத்து அந்த சுரங்கப்பாதை அடுத்து தான் வரப்போகுது. பாருங்கள், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காடு உயரமாக இருக்குது. ஏன் அந்த சுரங்கம் பாருங்கள். சுரங்கம் முடிச்சு இந்த சுரங்கம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம். மலையில் ஆனால் தீ பிடிக்குது. தீயை போட்டுக்கிறாங்க இவங்க. ரொம்ப ரொம்ப தீ பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு அது பஸ் விட்டு பக்கத்தில் போது பாருங்க. ஒரு ரயில்வே நேசத்தில் இருட்டுக்குள்ள உள்ள மலையில் தீ பிடிச்சிருச்சு. காடு தீ பாருங்க எவ்வளோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. வரிசா இது மனிதர்கள் தான் இந்த மாதிரி தீ வைக்கிறாங்க. வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய வனவிலங்குகள் வந்து விழிப்புணர்வு ஏற்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எதுக்கு இப்படி தீ வைக்கிறாங்கன்னு தெரியல. பாதிக்கப்பட்டா மழையவே
தவறான செயல்.